அதாவது ரிஷபம் ராசிக்காரர்கள் என்பது நிலைத்தன்மை, அழகு, உணர்வு, பொறுமை மற்றும் வாழ்க்கையின் நுணுக்கமான இன்பங்களை ரசிக்கும் தன்மை கொண்டவர்களின் ஒரு அற்புதமான கலவையாகும். இவர்கள் பொதுவாக மிகவும் அமைதியானவர்களாகவும் ஆனால் உள்ளுக்குள் மிகுந்த வலிமை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். எவ்வளவு சிரமம் வந்தாலும் தங்களின் பாதையை மாற்றாமல் மெதுவாகவும் உறுதியுடனும் முன்னேறும் தன்மை இவர்களின் மிகப்பெரிய பலமாகும். மற்றவர்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் போது ரிஷப ராசிக்காரர்கள் மெதுவாக நடப்பதையே விரும்புவார்கள். ஆனால் அவர்கள் அடையும் இலக்கு மிகவும் உறுதியானதும் நீடித்ததுமானதாக இருக்கும். இவர்கள் வாழ்க்கையில் சுகம் என்ற வார்த்தைக்கு மிகுந்த முக்கியத்துவம் தருபவர்கள். அழகான வீடு, ருசியான உணவு, நறுமணம், இசை, இயற்கை இவைகளை ஆழமாக அனுபவிப்பதில் அவர்களுக்கு ஒரு தனித்திறமை இருக்கிறது. சாதாரணமாக மற்றவர்கள் கவனிக்காத சிறிய விஷயங்களிலும் கூட இவர்கள் மகிழ்ச்சியை கண்டுபிடித்து விடுவார்கள். அதனால்தான் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையை மெதுவாகவும் இனிமையாகவும் வாழ விரும்புகிறார்கள். அவர்களுக்கு வாழ்க்கை ஒரு போட்டி அல்ல, அது ஒரு அனுபவ பயணம். பண்பில் பார்த்தால் ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் நம்பத்தன்மை கொண்டவர்கள். ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்புவார்கள். ஒருவரை நேசித்தால் முழு மனதுடன் நேசிப்பார்கள். அவர்களின் உறவுகள் ஆழமானவை, நீண்ட நாள் நீடிப்பவை. ஆனால் ஒருமுறை மனம் உடைந்துவிட்டால் அல்லது நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்டால் அந்த உறவை மீண்டும் சரி செய்வது மிகவும் கடினம். அவர்கள் வெளிப்படையாக கோபம் காட்டாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் வைத்துக் கொள்வார்கள். அதனால் அவர்கள் கோபம் வந்தால் அது மிகவும் வலிமையானதாக இருக்கும். பண விஷயங்களில் ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் சிந்தித்து செயல்படுவார்கள். தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சேமிப்பை முக்கியமாக கருதுவார்கள். அவர்கள் பணத்தை சம்பாதிப்பது மட்டுமல்லாமல் அதை பாதுகாப்பாக வைத்திருப்பதிலும் திறமைசாலிகள். இதனால் அவர்கள் வாழ்க்கையில் பொருளாதார நிலைத்தன்மையை அடைவார்கள். ஆனால் சில சமயம் அவர்கள் மிகவும் பாதுகாப்பாக சிந்திப்பதால் புதிய வாய்ப்புகளை தவறவிடக்கூடும். வேலை மற்றும் தொழிலில் ரிஷபராசிக்காரர்கள் மிகுந்த பொறுமையும் முயற்சியும் காட்டுவார்கள். வேகமாக உயர வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் உறுதியான அடித்தளத்தை அமைத்து மெதுவாக வளர்வதே இவர்களின் முறை. இவர்களுக்கு கலை, வடிவமைப்பு, இசை, உணவு தொடர்பான துறைகள், நிலம் சம்பந்தப்பட்ட வேலைகள், வங்கி மற்றும் நிதித்துறைகள் போன்றவை மிகவும் பொருத்தமாக இருக்கும். அவர்கள் எதை தேர்ந்தெடுத்தாலும் அதில் ஒரு தரமான நிலையை அடைய முயற்சிப்பார்கள். உள்ளுணர்வு மற்றும் உணர்ச்சி உலகில் ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் ஆழமானவர்கள். வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் பல உணர்ச்சிகளை வைத்திருப்பார்கள். அவர்கள் தங்கள் மனதை வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனால் ஒருவரிடம் நெருக்கமாகிவிட்டால் அவர்கள் மிகவும் உண்மையான மற்றும் அன்பானவர்களாக மாறிவிடுவார்கள். அவர்கள் நேசிப்பவர்களை பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்க எப்போதும் முயற்சி செய்வார்கள். மேலும் எதிர்மறை அம்சங்களையும் மறக்க முடியாது. ரிஷபராசிக்காரர்கள் சில நேரங்களில் மிகவும் பிடிவாதமாக இருக்கக்கூடும். ஒரு முறை ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை மாற்ற சொல்வது மிகவும் கடினம். புதிய மாற்றங்களை ஏற்க அவர்களுக்கு நேரம் பிடிக்கும். சில சமயம் சோம்பேறித்தனமும் அவர்களை பின்னுக்கு இழுக்கக்கூடும். குறிப்பாக அவர்கள் சுகமாக இருக்கும் சூழ்நிலையில் இருந்தால் வெளியே வர விரும்ப மாட்டார்கள். ரிஷபம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் அழகையும் அமைதியும் உணர்ந்து வாழும் மக்கள். அவர்கள் மெதுவாக நடக்கும் பயணிகள். ஆனால் அவர்கள் உருவாக்கும் வாழ்க்கை மிகவும் வலிமையானதும் அழகானதுமாக இருக்கும். அவர்கள் அருகில் இருந்தால் வாழ்க்கை சற்று மெதுவாகி, சற்று இனிமையாக, சற்று நிம்மதியாகிவிடும். அதுவே ரிஷபராசிக்காரர்களின் உண்மையான சிறப்பு. ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களின் காதல் என்பது சாதாரண உணர்வல்ல. அது மெதுவாக வளர்ந்து ஆழமாக வேரூன்றும் மரம் போல இருக்கும். அவர்கள் ஒருவரை விரும்பத் தொடங்கும் போது உடனே வெளிப்படுத்த மாட்டார்கள். மெல்ல மெல்ல கவனித்து புரிந்து அந்த நபரின் உள்ளத்தை உணர்ந்த பிறகே தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் ஒருமுறை காதலித்துவிட்டால் அவர்கள் முழு மனதுடன் முழு உயிருடன் காதலிப்பார்கள். அவர்களின் காதலின் நிலைத்தன்மைதான் முக்கியம். தினமும் பெரிய சர்ப்ரைஸ்கள் வேண்டாம், ஆனால் தினமும் அதே அன்பு, அதே நம்பிக்கை வேண்டும் என்பதே இவர்களின் எண்ணம். அவர்கள் பிசிக்கல் அஃபெக்ஷன், அன்பான தொடுதல் அருகில் இருப்பது மூலமாக காதலை வெளிப்படுத்துவார்கள். அதனால் அவர்களுடன் இருக்கும் ஒருவர் அவர்களின் உண்மையான அமைதியான அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு முக்கிய விஷயம் பொறாமை. ரிஷபராசிக்காரர்கள் நேரில் மிகவும் பேசசிவாக வாழக்கூடும். அவர்கள் நேசிக்கும் நபர் அவர்களுக்கே சொந்தம் என்ற உணர்வு அதிகமாக இருக்கும். இது சில சமயம் உறவில் அழுத்தத்தை உருவாக்கும். அதே போல ரிஷபராசிக்காரர்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது மிகவும் கவனமாக இருப்பார்கள். அவர்களுக்கு பல நண்பர்கள் வேண்டாம், சில உண்மையான நண்பர்கள் போதும். ஒருவரை நண்பனாக ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் துணையாக இருப்பார்கள். சிரம நேரங்களில் முதலில் வந்து நின்று உதவுவார்கள். ஆனால் அவர்கள் எளிதில் அனைவருடனும் கலந்துவிட மாட்டார்கள். புதியவர்களிடம் ஆரம்பத்தில் சற்றே தூரம் வைத்திருப்பார்கள். ஆனால் ஒருமுறை பழகிவிட்டால் அவர்கள் மிகவும் அன்பானவர்களாகவும் நம்பகமானவர்களாகவும் மாறிவிடுவார்கள். அவர்களுடன் இருக்கும் நட்பு மெதுவாக வளர்ந்தாலும் அது மிகவும் வலிமையானது. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சில ராசிகள் மிகவும் நல்ல பொருத்தமாக இருக்கும். கன்னி, மகரம் இவர்கள் எல்லாம் நிலைத்தன்மை கொண்ட ராசிகள். அதனால் ஒரே மாதிரி எண்ணங்கள், வாழ்க்கை அணுகுமுறை இருக்கும். கடகம், மீனம் இவர்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதில் திறமையானவர்கள். அதனால் ரிஷபத்தின் அமைதியான அன்பை புரிந்து கொள்வார்கள்.
சிம்மம் கும்பம் இவர்கள் சுதந்திரத்தை விரும்புவார்கள். ஆனால் ரிஷபம் கட்டுப்பாட்டை விரும்பும். வேகமான திடீர் முடிவுகள் எடுக்கும் குணம் இது ரிஷபத்தின் மெதுவான இயல்புடன் மோதலாம். ரிஷப ராசிக்காரர்களின் மனதை வெல்வது எளிது இல்லை. ஆனால் ஒரு முறை வென்றுவிட்டால் அவர்கள் என்றும் உங்களோடு இருப்பார்கள். பொறுமையாக இருங்கள். அவர்கள் வேகமாக திறக்க மாட்டார்கள். உண்மையாக இருங்கள். பாசாங்கு அவர்களுக்கு பிடிக்காது. சின்ன சின்ன அன்பு செயல்கள் அவர்களை கவரும். அவர்களுக்கு பாதுகாப்பு உணர்வு கொடுங்கள். முக்கியமாக அவர்களை அழுத்த வேண்டாம். அவர்கள் தங்கள் நேரத்தில் தங்கள் முறையில்தான் உறவை வளர்ப்பார்கள். அவர்கள் மிகவும் அழகு உணர்வு கொண்டவர்கள். எளிமையான வாழ்க்கையை விரும்பினாலும் அவர்களுக்கு ஒரு ராணித்தன்மை இருக்கும். அவர்கள் குடும்பத்தை மிகவும் கவனிப்பார்கள். காதலில் மிகவும் உண்மையானவர்கள். அவர்கள் மிகவும் பொறுப்பானவர்கள். குடும்பத்தை பாதுகாக்கும் மனநிலை அதிகம். பணம் சம்பாதித்து ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை அமைப்பதில் கவனம் செலுத்துவார்கள். ஆனால் சில நேரங்களில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டார்கள். ரிஷபம் ராசிக்காரர்களின் மனம் மிகவும் ஆழமானது. அவர்கள் வெளியே அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் பல விஷயங்களை யோசித்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஓவர் திங்கிங் செய்யக்கூடியவர்கள். அவர்களுக்கு மன அமைதி மிகவும் முக்கியம். சத்தம், குழப்பம், அவசரம், ஆள் இவைகள் அவர்களுக்கு பிடிக்காது. அவர்கள் அமைதியான சூழலில்தான் சிறப்பாக செயல்படுவார்கள். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை என்பது ஒரு மெதுவான பயணம். அவர்கள் வேகமாக வெற்றி பெற வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். ஆனால் அவர்கள் அடையும் வெற்றி மிகவும் உறுதியானதாக இருக்கும். அவர்களின் வாழ்க்கை கொள்கை நிதானம், பொறுமை, நிலையான வெற்றி. அவர்கள் ஒருபோதும் ஷார்ட்கட்ஸ் தேட மாட்டார்கள். அவர்கள் உழைப்பின் மூலம் அடையும் வெற்றிகளை மட்டுமே மதிப்பார்கள். ரிஷபம் ராசிக்காரர்களை புரிந்து கொள்வது எளிதல்ல. அவர்கள் எளிமையில் வெளிமையானவர்கள் போல தோன்றலாம். ஆனால் அவர்களின் உள்ளம் மிகவும் சிக்கலானது. அவர்கள் ஒருவரை நம்பினால் முழு மனதுடன் நம்புவார்கள். ஒருவரை நேசித்தால் முழு உயிருடன் நேசிப்பார்கள். அவர்கள் மெதுவாக நகரும் மனிதர்கள். ஆனால் அவர்கள் உருவாக்கும் உறவுகள், வாழ்க்கை, வெற்றி இவை மிகவும் வலிமையானதும் நீடித்ததுமாக இருக்கும். மேலும் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு ஒழுங்கான நடைபோதை போல இருக்கும். அவர்கள் ஒரே மாதிரி பழக்கங்களை மிகவும் விரும்புவார்கள். காலை எழுந்ததும் அவசரப்பட மாட்டார்கள். மெதுவாக அமைதியாக தினத்தை கொண்டாடுவார்கள். ஒரு நல்ல காப்பி அல்லது சுவையான காலை உணவு இவை அவர்களுக்குள் நாள் முழுவதும் நல்ல மனநிலையை தரும். அவர்கள் தங்கள் சுற்றுப்புறத்தை அழகாக வைத்துக்கொள்ள விரும்புவார்கள். அறை சுத்தமாக இருக்க வேண்டும். பொருட்கள் சரியான இடத்தில் இருக்க வேண்டும். இந்த ஒழுங்கு அவர்களுக்கு மன அமைதிகளை தருகிறது. அவர்களின் தினசரி வாழ்க்கையில் கம்ஃபோர்ட் ஜோன் மிகவும் முக்கியமானது. அதிலிருந்து வெளியே வர அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ரிஷப ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பணம் கையாளும் திறன். அவர்கள் சம்பாதிப்பது மட்டுமல்ல, அதை பாதுகாப்பாக வைத்திருப்பதில் கூட மிகவும் கவனமாக இருப்பார்கள். சேவ் ஃபர்ஸ்ட் ஸ்பெண்ட் லேட்டர் என்ற கொள்கையை அவர்கள் இயல்பாக பின்பற்றுவார்கள். அவர்கள் லக்ஸரியை விரும்பினாலும் அதற்காக திடீர் செலவுகள் செய்ய மாட்டார்கள். அவர்கள் வாங்கும் பொருட்கள் தரமானவை, நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடியவை. அதனால் அவர்கள் செலவு செய்தாலும் அது வீணாகாது. ஆனால் சில நேரங்களில் அவர்கள் மிகவும் பாதுகாப்பாக சிந்திப்பதால் பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டிய வாய்ப்புகளை தவறவிடக்கூடும். அதனால் அவர்கள் வாழ்க்கையில் சில பெரிய முன்னேற்றங்கள் மெதுவாக மட்டுமே வரும். ரிஷபராசிக்காரர்கள் வெளியில் மிகவும் அமைதியானவர்கள். அவர்களை பார்த்தால் கோபம் வரவே வராது போல தோன்றும். ஆனால் உண்மையில் அவர்கள் கோபம் மிகவும் ஆழமானது. அவர்கள் உடனே வெடிக்க மாட்டார்கள். சிறிய சிறிய விஷயங்களை உள்ளுக்குள் சேமித்து வைத்துக் கொள்வார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் அது எல்லாம் சேர்ந்து பெரிய வெடிப்பாக மாறும். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் மிகவும் கூர்மையானவை. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மறைந்த இருண்ட பக்கம் இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கும் அது இருக்கிறது. அவர்கள் மிகவும் பிடிவாதமாக மாறலாம். சில நேரங்களில் அது உறவுகளை காயப்படுத்தும். அவர்கள் பாசிவ்னஸ் அதிகமாக இருந்தால் அது மற்றவர்களுக்கு சுதந்திரம் இல்லாதபடி உணர வைக்கும். அவர்கள் கம்ஃபர்ட் ஜோனில் அதிகமாக இருப்பதால் வாழ்க்கையில் growth தடைப்படலாம். சில சமயம் அவர்கள் லேசி மோடாக மாறி முக்கியமான விஷயங்களையும் தள்ளி போடலாம். ஆனால் இந்த டார்க் சைடை அவர்கள் கட்டுப்படுத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் அசாதாரணமான உயரங்களை அடைய முடியும். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு மன அமைதி கிடைப்பது மிகவும் அவசியம். அதை அவர்கள் சில வழிகளில் பெறுவார்கள். இயற்கை அருகில் நேரம் செலவிடுவது, இசை கேட்பது, சுவையான உணவு சமைப்பது, தனியாக அமைதியாக இருக்க நேரம் எடுத்துக்கொள்வது, இந்த விஷயங்கள் அவர்களுக்கு உள்ளார்ந்த சந்தோஷத்தை தரும். ரிஷபராசிக்காரர்கள் மெதுவாகவே வாழும் மனிதர்கள். அவர்கள் வேகமாக ஓட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் நடக்கும் பாதை மிகவும் உறுதியானது. அவர்கள் உருவாக்கும் வாழ்க்கை ஒரு மரம் போல. மெதுவாக வளர்ந்தாலும் அதன் வேர்கள் மிகவும் ஆழமாக இருக்கும். அவர்களை புரிந்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆதரவாக இருப்பார்கள். ஆனால் அவர்களை தவறாக புரிந்து கொண்டால் அவர்கள் அமைதியாக விலகி விடுவார்கள்.
ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்கள் வேலை பார்க்கும் முறை மற்றவர்களிடமிருந்து மிகவும் வித்தியாசமானது. அவர்கள் வேகமான வெற்றி என்பதை கவனிக்க மாட்டார்கள். நிலையான வெற்றிதான் அவர்களின் இலக்கு. ஒரு வேலைக்கு சேர்ந்து விட்டால் அதில் முழுமையாக ஆழ்ந்து விடுவார்கள். தினமும் சிறிது சிறிதாக முன்னேறி ஒரு நாள் பெரிய உயரத்தை அடைவார்கள். அவர்களின் மறைமுக பலம் என்ன தெரியுமா? கன்சிஸ்டன்சி. அவர்கள் தினமும் ஒரே அளவிலான உழைப்பை தருவார்கள். அதனால் அவர்கள் ஒரு கட்டத்தில் மற்றவர்களை தாண்டி முன்னேறி விடுவார்கள். ஆனால் அவர்களின் பெரிய சவால் சேஞ்ச். புதிய சூழல், புதிய வேலை, புதிய வழி, ஆள் இவைகளை ஏற்க அவர்களுக்கு நேரம் பிடிக்கும். அதனால் அவர்கள் வாழ்க்கையில் சில பெரிய வாய்ப்புகளை ஆரம்பத்தில் தவறவிடக்கூடும். ஆனால் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் அதை சிறப்பாக மாற்றி விடுவார்கள். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள் நேராக ஐ லவ் யூ என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர்கள் சில சைகைகள் மூலம் தங்கள் அன்பை வெளிப்படுத்துவார்கள். உங்களுக்காக சாப்பாடு வாங்கி கொடுப்பார்கள். உங்களை நினைத்து சின்ன சின்ன விஷயங்களை கவனிப்பார்கள். நீங்கள் சோர்வாக இருந்தால் அமைதியாக சப்போர்ட் கொடுப்பார்கள். உங்கள் அருகில் இருக்க முயற்சிப்பார்கள். அவர்கள் சொல்லாமல் காட்டும் அன்பு கொண்டவர்கள். அதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். ரிஷபம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் மெதுவாக இருக்கும். அவர்கள் இளமையில் பெரிய வெற்றிகளை அடையாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு சுமார் 28 முதல் 35 வயதுக்கிடையில் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வரும். அந்த நேரத்தில் பணநிலை உயர ஆரம்பிக்கும். தொழில் நிலைத்தன்மை கிடைக்கும். உறவுகள் தெளிவாகும். வாழ்க்கை பாதை உறுதியாகும். அதற்கு காரணம் அவர்கள் அந்த நேரம் வரை ஃபீல்டு செய்த ஃபவுண்டேஷன். ரிஷபராசிக்காரர்களின் உள்ளத்தில் சில நேரங்களில் 2 உணர்வுகள் மோதிக்கொண்டே இருக்கும். மாற்றம் வேண்டும், மாற்றம் பயமாக இருக்கிறது. சுதந்திரம் வேண்டும், பாதுகாப்பு முக்கியம். காதல் வேண்டும், காயப்படுவது பயம். இந்த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் காரணமாக அவர்கள் சில நேரங்களில் முடிவெடுக்க தாமதப்படுவார்கள். ஆனால் முடிவெடுத்துட்டால் அதை மாற்ற மாட்டார்கள். ரிஷபராசிக்காரர்களின் மிகப்பெரிய ரகசியம் அவர்களின் சைலண்ட் ஸ்ட்ரென்த். அவர்கள் சத்தமாக பேச மாட்டார்கள். தங்களை வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனால் அவர்கள் உள்ளுக்குள் மிகப்பெரிய மனவலிமை இருக்கும். அவர்கள் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் மெதுவாக அதை கடந்து செல்வார்கள். அவர்கள் காட்டாமல் போராடுவார்கள். அவர்கள் சொல்லாமல் வெற்றி பெறுவார்கள். அவர்கள் சத்தமில்லாமல் வாழ்க்கையை வெல்லும் மனிதர்கள். ரிஷபம் ராசிக்காரர்களை விரைவாக புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் ஒரு புத்தகம் போல. முதல் பக்கத்தில் எதுவும் தெரியாது. ஆனால் முழுவதும் படித்தால்தான் அதன் ஆழம் புரியும். அவர்கள் மெதுவாக திறக்கும் மனம், ஆழமாக நேசிக்கும் இதயம், உறுதியான வாழ்க்கை பாதை. இந்த மூன்றும் சேர்ந்துதான் ரிஷபராசிக்காரர்களின் உண்மையான அடையாளம். மேலும் ரிஷபராசியில் பிறக்கும் குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே அமைதியான குணத்துடன் இருப்பார்கள். அவர்கள் மற்ற குழந்தைகளைப் போல அதிகமாக சத்தம் போட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் மனதில் ஒரு தனி உலகம் இருக்கும். அவர்கள் விரும்பும் விஷயங்களை மிகவும் பிடிவாதமாக பிடித்து கொள்வார்கள். ஒரு உணவு, ஒரு பழக்கம், அதை மாற்ற சொன்னால் உடனே ஏற்க மாட்டார்கள். அவர்களுக்கு ரவுட்டீன் மிகவும் பிடிக்கும். தினமும் ஒரே நேரத்தில் சாப்பிடுவது, ஒரே மாதிரி விளையாடுவது, இவை அவர்களுக்கு பாதுகாப்பு உணர்வை தரும். அவர்களை புரிந்து கொண்டு வளர்த்தால் அவர்கள் மிகவும் நம்பகமான, பொறுப்பான மனிதர்களாக வளர்வார்கள். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் என்பது வெளிப்படையான வழிபாடு மட்டுமல்ல, அது ஒரு உள்ளார்ந்த அமைதி தேடும் பயணம். அவர்கள் சத்தமில்லாத இடங்களில் இயற்கை அருகில் உள்ளது தனியாக இருக்கும் போதுதான் அவர்களுக்கு மன அமைதி கிடைக்கும். அவர்கள் அதிகமாக மெடிடேஷன், ப்ரேயர் அல்லது அமைதியான சிந்தனை மூலம் தங்களை இணைத்துக் கொள்வார்கள். அவர்கள் கடவுளை பயப்படுவதற்காக அல்ல, நம்பிக்கைக்காக அணுகுவார்கள். அவர்களின் ஆன்மீகம் மிகவும் சிம்பிள், ஆனால் மிகவும் ஆழமானது. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சில வகை இசைக்கையாகவே பாசிட்டிவ் எனர்ஜியை தரும். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட நாட்கள் வெள்ளிக்கிழமை, திங்கள். இந்த விஷயங்களை அவர்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தினால் அவர்கள் மனநிலை மற்றும் வாய்ப்புகளில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படலாம். ரிஷபம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இன்னும் உயரத்திற்கு செல்ல சில சின்ன ஆனால் பவர்ஃபுல் பழக்கங்கள் உதவும். தினமும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்கள் கம்ஃபர்ட் சோனை சற்று விட்டு வெளியே வாருங்கள். உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி செய்து உடலை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கோலை எழுதி கொண்டு அதை தொடர்ந்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சின்ன மாற்றங்கள் பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களின் கனவுகள் மிகவும் பிராக்டிக்கலாக இருக்கும். அவர்கள் வெறும் கற்பனைகள் அல்ல, அவர்கள் அடையக்கூடிய வாழ்க்கையைத்தான் கனவு காண்பார்கள். ஒரு நல்ல வீடு, ஒரு அமைதியான குடும்பம், பொருளாதார பாதுகாப்பு, சுகமான வாழ்க்கை. அவர்கள் பெரிய கனவுகளை மெதுவாக, நிதானமாக உண்மையாக்குவார்கள். ரிஷப ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடங்கள். மாற்றங்களை பயப்படாமல் ஏற்கல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் ரிஸ்க் எடுக்க வேண்டும். பிடிவாதத்தை கட்டுப்படுத்த வேண்டும். கடந்த காலத்தை விட எதிர்காலத்தை நோக்கி செல்ல வேண்டும். இந்த பாடங்களை அவர்கள் புரிந்து கொண்டால் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும்.
ரிஷபராசிக்காரர்களும் அமைதியான ஆற்றலைப் போல அவர்கள் சத்தமாக ஓட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் செல்லும் பாதையில் அனைத்தையும் பசுமையாக மாற்றி விடுவார்கள். அவர்கள் அருகில் இருந்தால் அமைதி இருக்கும், நம்பிக்கை இருக்கும், நிலைத்தன்மை இருக்கும். அவர்களை உண்மையாக புரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டார்கள். இது ரிஷபராசியின் மிகவும் ஆழமான முழு உலகம். ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையை ஒரு கட்டிடத்தை கட்டுவது போல அவர்கள் அடித்தளத்தை மிகவும் வலிமையாக அமைப்பார்கள். ஆரம்பத்தில் வேகமாக வளர்ச்சி இருக்காது, ஆனால் அவர்கள் அமைத்த அடித்தளம் காலத்தால் குலையாது. இந்த காலத்தில் அவர்கள் தங்களை புரிந்து கொள்வதில் அதிக நேரம் செலவிடுவார்கள். அவர்கள் மெதுவாக கற்றுக்கொள்வார்கள். சில நேரங்களில் மற்றவர்களை விட பின்னால் இருப்பது போல தோன்றும். இது அவர்களின் கோல்டன் பீரியட். இந்த நேரத்தில் அவர்கள் பணம், தொழில், உறவுகள், இவற்றின் நிலைத்தன்மையை அடைய ஆரம்பிப்பார்கள். இந்த கட்டத்தில் அவர்கள் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பார்கள். அவர்கள் உருவாக்கிய அனைத்தையும் சுகமாக வாழ்வார்கள். ரிஷபராசிக்காரர்களின் பணவீனங்கள் அவர்கள் மிகப்பெரிய பலமாக மாறக்கூடியவை. அதை சரியான இலக்கில் பயன்படுத்தினால் அவர்கள் எதையும் சாதிக்க முடியும். அதை சரியான ஓய்வாக மாற்றினால் அவர்கள் ஃபர்ன் அவுட் ஆக மாட்டார்கள். மாற்ற பயம், திட்டமிடல். அவர்கள் மாற்றங்களை முன்கூட்டியே திட்டமிட்டால் அதை எளிதாக சமாளிக்க முடியும். தினமும் சிறிது முன்னேற்றம். கன்சிஸ்டன்சி இஸ் பவர். பணத்தை சேமிக்கவும், புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யவும், உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கவனிக்கவும், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள தயங்காதீர்கள். நல்ல உறவுகளை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் கம்ஃபோர்ட் ஜோனை சற்று விரிவாக்குங்கள். பேஷன்ஸ் உங்கள் சன்ஃப்ளவர் சூப்பர் பவர் ஆக மாற்றுங்கள். உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் இலக்குகளை தெளிவாக வைத்து கொள்ளுங்கள். மெதுவாக நடந்தாலும் நிறுத்தாமல் செல்லுங்கள். ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களுக்கு மெயின் கண்ட்ரோல் மிகவும் முக்கியம். அவர்கள் மனதை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கையில் எதையும் அடைய முடியும். அப்சர்வ் உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். கண்ட்ரோல் நெகட்டிவ் தாட்ஸை மெதுவாக மாற்றுங்கள். ஃபோக்கஸ் ஒரு இலக்கில் முழு கவனம் செலுத்துங்கள். இந்த முறையை தொடர்ந்து செய்தால் அவர்கள் உள்ளார்ந்த சக்தி அதிகரிக்கும். அவர்கள் தெரியாமல் வைத்திருக்கும் ஒரு திறமை வேல்யூ கிரியேஷன். அவர்கள் எந்த விஷயத்தையும் எடுத்தாலும் அதை அழகாக மாற்றுவார்கள், அதை பயனுள்ளதாக்குவார்கள், அதை நீண்ட காலம் நிலைநிறுத்திற்கு செய்வார்கள். அதனால் அவர்கள் உருவாக்கும் வாழ்க்கை மற்றவர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். மேலும் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையை வெல்ல சத்தமாக போராட மாட்டார்கள். அவர்கள் அமைதியாக உழைப்பார்கள், மெதுவாக முன்னேறுவார்கள். ஆனால் ஒரு நாள் அவர்கள் இருக்கும் உயரம் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும். அவர்கள் ஒரு விதை போல சிறியதாக தோன்றலாம், ஆனால் நாளை ஒரு பெரிய மரமாக வளரும். மேலும் இதையெல்லாம் தாண்டி ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அவர்கள் இயல்பாகவே கொண்டிருக்கும் நிதானம், உறுதி என்ற சக்தியை சரியான பாதையில் பயன்படுத்த வேண்டும். வாழ்க்கையை ஒரு பெரிய மலை ஏற்றம் போல நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் வேகமாக ஓடிய வேண்டியதில்லை, ஆனால் அவர்கள் எடுத்த ஒவ்வொரு அடியும் உறுதியானதாக இருக்கும். முதல் கட்டமாக அவர்கள் தங்களின் வாழ்க்கை நோக்கத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நான் என்ன வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் என்ற கேள்விக்கான பதிலை அவர்கள் எழுதி கொள்ள வேண்டும். அது ஒரு வீடு, ஒரு நல்ல வேலை, ஒரு அமைதியான குடும்பம், எதுவாக இருந்தாலும் சரி, அதை தெளிவாக கற்பனை செய்ய வேண்டும். இந்த கற்பனை தான் அவர்களின் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கும். அடுத்த கட்டத்தில் அவர்கள் தினசரி பழக்கங்களை மாற்ற வேண்டும். ஒரு பெரிய மாற்றம் ஒரே நாளில் வராது, ஆனால் தினமும் 1% முன்னேற்றம் நடந்தால் ஒரு வருடத்தில் அவர்கள் முழுமையாக மாறிவிடுவார்கள். காலை நேரத்தை வீணாக்காமல் அதை ஒரு பவர் டைம் ஆக மாற்ற வேண்டும். உடற்பயிற்சி, தியானம் மற்றும் ஒரு சிறிய திட்டமிடல், இந்த 3 விஷயங்கள் அவர்களின் நாளை கட்டுப்படுத்தும். மேலும் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டுமென்றால் அவர்கள் மனதை மாற்ற வேண்டும். மனம்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. அவர்கள் அடிக்கடி நினைப்பது, நான் முடியுமா, இது சேஃப் தானா? இந்த எண்ணங்களை மாற்ற வேண்டும். நான் முயற்சி செய்கிறேன், நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன். இதற்காக அவர்கள் தினமும் பாசிட்டிவ் அப்ரிமேஷன் பயன்படுத்த வேண்டும். காலை எழுந்ததும் அவர்கள் தங்களிடம் சொல்ல வேண்டும், நான் அமைதியானவன், நான் வலிமையானவன், நான் வெற்றி பெறுகிறேன். இந்த வார்த்தைகள் மெதுவாக அவர்களின் சப்கான்சியஸ் மைண்டை மாற்றும். அதாவது ரிஷபராசிக்காரர்களின் வெற்றி ஒரு ஃபார்முலா போல சுருக்கமாக சொல்லலாம். கன்சிஸ்டன்சி, ஃபேஷன், ஸ்மார்ட் ஒர்க், அன்ஸ்டாப்பபிள் சக்சஸ். அவர்கள் தினமும் சிறிது முன்னேறினால் அவர்கள் எவராலும் நிறுத்த முடியாத மனிதர்களாக மாறுவார்கள். ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஓட வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் விழாமல் நடந்தால் போதும். அவர்கள் வேகமாக உயர வேண்டியதில்லை. அவர்கள் உறுதியாக உயர்ந்தால் போதும். ஒரு நாள் அவர்கள் திரும்பி பார்த்தால் அவர்கள் வந்த பாதை ஒரு சாதாரண பாதை அல்ல, ஒரு சாதனை பாதையாகவே இருக்கும். ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களுக்கு சில இடங்கள், சில சூழல்கள் அவர்களின் சக்திகளை அதிகரிக்கும். இயற்கை சூழல், அமைதியான இடங்கள், அழகான சுத்தமான வீடு, சுவையான உணவு மற்றும் இசை. இந்த பவர் சோனில் அவர்கள் இருக்கும் போது அவர்கள் மனம் தெளிவாக இருக்கும், முடிவுகள் சரியாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் எனர்ஜியை சரியாக மேனேஜ் செய்தால் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். அவர்கள் அதிகமாக வேலை செய்தால் சோர்வடைவார்கள். அவர்கள் ஓய்வை சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் வேலை மற்றும் ஓய்வு பேலன்ஸை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒர்க் ஹார்ட், ரிசல்ட் வெல், லாங் டேர்ம் சக்சஸ்.
மேலும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த எல்லா விஷயங்களையும் ஃபாலோ செய்தால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜ் வரும், ஒரு லைஃப் மாஸ்டரி லெவல். இந்த நிலையில் அவர்கள் மனம் அமைதியாக இருக்கும். அவர்கள் பணம் மற்றும் உறவுகளில் நிலைத்தன்மை அடைவார்கள். அவர்கள் வாழ்க்கையை கண்ட்ரோல் செய்ய ஆரம்பிப்பார்கள். அவர்கள் அப்போது புரிந்து கொள்வார்கள், வெற்றி என்பது வேகத்தில் இல்லை, அது நிலைத்தன்மையில் இருக்கிறது. ரிஷபம் ராசிக்காரர்கள் ஒரு மெதுவான தீ போல. அவர்கள் உடனே எரிய மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை எரிந்தால் அவர்கள் நீண்ட நேரம் அணைய மாட்டார்கள். அவர்கள் வாழ்க்கை ஒரு மேரத்தான் ஸ்பிரிண்ட் அல்ல. அவர்கள் வெற்றி ஒரு நாள் கிடைக்காது, ஆனால் கிடைத்தால் அது நிரந்தரமாக கிடைக்கும். இது ரிஷபராசிக்காரர்கள் மிக உயர்ந்த முழுமையான வாழ்க்கை வழிகாட்டி. மேலும் ரிஷபராசிக்காரிடம் ஒரு விசேஷமான சக்தி இருக்கிறது. அது வெளியில் தெரியாது. அவர்கள் சத்தமாக பேச மாட்டார்கள், தங்களை பெரிதாக காட்ட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் உள்ளுக்குள் இருக்கும் அந்த அமைதியான சக்தி மற்றவர்களால் எளிதில் அடைய முடியாத ஒன்று. சரி, நட்சத்திரங்கள் வழிகாட்டும் பாதையில் நம்ம சேனல் உங்களோடு எப்போதும் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.